ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய கம்பெனிஸாக நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். இவங்க டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியலுக்குள்ளே கிளாஸிஃபை ஆகியிருக்காங்க. ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. சைட்வேஸ்லேருந்து அப் சைடுக்கோ இல்லாட்டி டவுன் சைடுக்கோ டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சப்சிக்வெண்ட்டாக இதில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ 464 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 40 இருக்குது. இது ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் கவர்மெண்ட்டோடது தான், பவர் செக்டாருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க நான் ஆப்வியஸாக டியூரபிலிட்டி ஸ்கோர்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது 61.2. மொமெண்டம் 71.6 இருக்குது. நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்லேயே இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 492 போட்டிருக்கிறாங்க. பிஇ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோன் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏன் அப்படி காட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 1.6ம் கரண்ட் ரேஷியோ 1.1ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் கமாண்டபிலிட்டியில் இருக்குது. ஆர்ஓசிஇ 65% இருக்குது. ஸோ இப்போ ஆர்ஓசிஇ 65%னா நல்ல கமாண்டாக இருக்குது. ஆர்ஓஇக்கு கன்வெர்ட் ஆகும்போது அது 18.9 இருக்குது. இதுவுமே நல்ல ரேட்டு தான். டெப்ட் 8.9 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி. இது ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் ஓன்டு. கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணுறது கடனாக தான் அலாட் பண்ணுறாங்க. அதனால இது 8.9ங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பிஇ 7.8 இருக்குது. பிபி 1.4 இருக்குது. இது ரெண்டுமே என்ட்ரி பாயிண்ட் தான். ஆனால் பிஇயில் என்ன சொல்லுவோம்னா சில சின்ன கம்பெனிஸ் வருதுனாக்க 8லேருந்து 10 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 15 ரேஞ்சுக்கு போவாங்க. அப்புறம் 25 ரேஞ்சுக்கு போவாங்க. இப்போ இவன் இந்த 8 ரேஞ்சு கிட்டக்க வந்துட்டதுனால ஒருவேளை பிஇ செல் ஜோன் காட்டலாம். பட் சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய ரிசல்ட் நல்லா கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதை உடச்சி இது 15 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவனோட கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 5 அனாலிசிஸ் சொல்லியிருக்கிறாங்க. 5 பேருமே ஸ்ட்ராங் பை தான் சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் பாசிட்டிவாக இருக்குது. ஆப்ரேஷன்ஸ்லலாம் நெகட்டிவாக இருந்தாலும் நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸில் தான் இருக்குது. இருந்தாலும் இது போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டர். ஏன்னா போன மார்ச்சில் -4000 இருந்துச்சு. இப்போ -874. அப்போ இம்ப்ரூவைஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கூட நம்ம நம்பலாம். இதே மாதிரி தான் இதுக்கிட்ட 2019 கிட்டக்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் செட் ஆகலை. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னாக்கா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு. இயர் ஆன் இயர் ரெவென்யூ சரி, நெட் ப்ராஃபிட்டும் சரி. ரெவென்யூ போன குவார்ட்டருக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் அடுத்த குவார்ட்டருக்குமே போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது அதுவும் இன்க்ரீஸில் தான் இருக்குது. இப்போ இவங்களோடது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கண்டினியூஸாக இப்போ நம்ம 2022 டிசம்பர்லேருந்து பார்ப்போம். செப்டம்பர் டிசம்பரில் இதாகிட்டு ஃப்ளாட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 2 குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு திருப்பி 2 குவார்ட்டர் ஃப்ளாட் ஆகிட்டு அடுத்த குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், மார்ச் 2 குவார்ட்டருக்காக அவன் என்ன பண்ணுறான், 2 குவார்ட்டருக்காக கீழே இறங்கிட்டு 2 குவார்ட்டருக்காக இன்க்ரீஸ் ஆகுறான். இப்படி எடுத்துக்கலாமான்னா இப்படி தான் வருது. இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 2022 மார்ச் ஜூன் 12க்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜூலை செப்டம்பர் டிசம்பர் 14க்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்புறம் மார்ச் டு ஜூன் 17க்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்புறம் செப்டம்பர் டு டிசம்பர் 14க்குள்ளே சுற்றிட்டு இருக்கா. அப்போ இது 17க்குள்ளே சுற்றி போதா தெரியல நமக்கு. இருந்தாலும் இதுதான் பேட்டர்னாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் சரியாக வருதான்னு பார்ப்போம். இவங்களுடைய புக் வேல்யூ 339 இருக்குது. இது இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க 0.6% இறக்கி வச்சுருக்கிறாங்க.
டிஐஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 0.6% 1% ஏற்றி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஆயிருச்சு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தூக்கி நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டோம், எக்ஸலுக்குள்ளே போட்டோம். இதில் நம்ம வந்து லோ வேல்யூ எடுக்கிறது வந்து 123ன்னு எடுத்திருக்கிறோம் லோ வேல்யூ. ஃபேர் ப்ரைஸ் 694 இருக்குது, புக் வேல்யூ 339 இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை உள்ளே போட்டோம். எஸ்டிமேஷன் 43.6, பாசிட்டிவ் எஸ்டிமேஷன் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கறதுனால அது 46.2 ஆக்கிட்டோம். இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறான்னா அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம், அப் ட்ரெண்ட் மினிமம். இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான், குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு வந்து அப் ட்ரெண்ட் மேக்ஸிமத்துக்கோ இல்லாட்டி அந்த ரேஞ்சுக்கோ போயிட்டு குமுலேட்டிவ் ரிசல்ட் வரும்போது இப்போ தானே வரப்போகுது. இது போன போன குவார்ட்டருக்கு போட்டிருந்தோம்னா நமக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இவன் வந்து இப்போ இங்கே வந்து அப் ட்ரெண்டு மேக்ஸிமத்துக்குள்ளே தான் இப்போ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க என்னென்னலாம் அடுத்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் 537, 690, 817 இந்த ரேஞ்சில் வந்து இது மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்டுக்கு வந்து 483 பேலன்ஸ் இருக்குது. இவன் வந்து 483ன்னு அடையலை, 464 தான் இருக்கிறான். 483 இருக்குது. அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு 470, 15 வந்தான்னா 17 வந்தான்னா இதே 483 தான் சஸ்டெயின் ஆகும், இல்லாட்டி கொஞ்சம் கூட கூட போகும். அடுத்த குவார்ட்டருக்கு 17ன்னு வந்தான்னாக்க கொஞ்சம் கூட கூட போகும். ஏன்னா இதை பூரா அழிச்சுப்பிடுவோம், அப்படியே வேறையாக மாறிடும். வேறு மாறிட்டு இது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேருந்து போடுவோம். இதில் வந்து ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் மாற்றி விட்ருவோம். மாற்றி விட்டால் இன்னொரு 17 சேர்ந்துடும். இப்போ வந்து பார்த்தோம்னாக்க இந்த 17 போயிட்டு இந்த 17 தான் இருக்கு, இதே லெவல் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால 537, 690, 817 ஒரு கண்ணு வச்சுக்கணும். 483 ஒரு கண்ணு வச்சுக்கணும். 483, அப்புறம் 537, 690, 817 இதெல்லாம் கண்ணு வச்சுக்கணும். இறங்குச்சுன்னா இப்போ இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க 417, 406 உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டுக்கு கீழே நம்ம வந்து கொண்டு வரலாம். 417 அதான் 406க்கு கீழே 415லேருந்து 406 கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 330லேருந்து 270 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கேயே பார்ப்போம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டோம். 483 அதுதான் இப்போ ஆல்ரெடி அவன் 485 ஹை வச்சுட்டான். இனிமேல் நமக்கு வந்து என்னன்னாக்கா அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா வருது அப்படின்னு சொன்னால் 537 போகணும். அப்படி இல்லையா இவன் கரெக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 406 உடைச்சிட்டான்னா இங்கிட்டு 330 கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 406 உடைக்காம, அது 406 உடைக்கிறதுனா அடுத்தடுத்து ட்ரெண்டு அப்படி கீழே இறங்கக்கூடாது. இதோட திரும்பினான்னாக்க 537க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைடு வேஸ் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் எடுத்தாங்கன்னா இந்த சைடு 690 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம பார்த்தா. பெசிமிஸ்டிக்காக பார்த்தோம்னா இங்கே போயிட்டு இங்கே வரைக்கும் கரெக்ஷன் 200 வரைக்கும் நமக்கு கரெக்ஷன் இருக்குது, 270 வரைக்கும் கூட கரெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டு, ஏன்னா அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டு கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கக்கூடியது 17 தான் எதிர்பார்க்குறோம். 15 வந்தாலும் 470, 10 ரூபா டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ இப்போ 17 வரப்போதா 15 வரப்போதான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு பேட்டர்ன் வந்து 17 டபுளாக வருது இல்லை, அதனால தான் அதை சொன்னோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். அது இதோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போகலாம். நான் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப பக்கத்தில் தெரியும். நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது டெய்லி டைம் ஃப்ரேம்லேயோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயோ எது கம்ஃபர்டபுளோ அதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.